ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி நாளானது வருதுங்க. இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு இதனுடைய கிரக நிலைகளுடைய அமைப்பால் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் சில விதமான திருப்பங்கள் கண்டிப்பாக நடக்க போகுது. அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கா இல்லைன்னா ஆபத்து நிறைந்திருக்க போதா அப்படின்ற தகவலை தெரிந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த மகா சிவராத்திரியோட சிறப்பு என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் சிவ பெருமானுக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிவ பெருமானுக்கு உரிய நாள் அப்படின்னு மட்டும் இல்லாமல் இந்த நாளுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஏன் இந்த நாளை மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றோன்னு பார்த்தீங்கன்னா, மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தி திதியில் அம்பிகை ஆனவங்க சிவ பெருமானை வணங்கிய இந்த நாளையே மகா சிவராத்திரியாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழைந்துவிட்ட இந்த நிலையில் இரவு பொழுதில் அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்தாங்க. 4 ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகாம விதிப்படி அர்ச்சனை செய்தாங்க. பூஜையோட முடிவில் பார்த்தீங்கன்னா, அம்பிகை ஈஸ்வரனை வணங்கி அடியேன் தங்களை பூசித்த இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்களுடைய திருநாமத்தாலே அதாவது சிவராத்திரி என்றே கொண்டாட வேண்டும் வேண்டிக் கொண்டதாக சொல்லப்படுது. சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை பார்த்தீங்கன்னா, சிவபெருமானை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் பார்த்தீங்கன்னா மோட்சத்தை அழைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டாங்க. இந்த மாதிரி அருள் புரியுங்க அப்படின்னு அந்நியானவங்கள் வேண்டிக் கொண்டதாக சொல்லப்படுது. சிவபெருமானும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆகட்டும் என்று கூறி அருள் புரிந்தார். அந்த இரவே சிவராத்திரி என வழங்கப்பட்ட அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. பகல் பொழுது பரமேஸ்வரனுக்கும் இரவு பொழுது அம்பிகையான உமாதேவிக்கும் உரியது என்று நியமம் சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா, சிவராத்திரி என்பது அம்பாளின் வேண்டுதல் படி கொண்டாடப்படுவதால் அது சிவனுக்கு உரியதாயிற்று அப்படின்னு சொல்லப்படுது. இதுதாங்க இந்த மகா சிவராத்திரியோட சிறப்பு. இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு இதனுடைய கிரக நிலைகளுடைய அமைப்பால் துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். முதல்ல துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்துக்கோங்க. உங்களுக்கான கிரக நிலைகளை பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன், பஞ்சமஸ்தானத்தில் சனி, ருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், அயன சயன போகஸ்தானத்தில் கேது என கிரகநிலை உங்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு இப்படி தாங்க இருக்க போகுது. உங்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு என்ன மாதிரியான திருப்பங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு உதவ உள்ளங்கள் நிறைவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது துலாம் ராசி நேயர்களுக்கு உதவி தேவைப்பட்டாலே மற்றவர்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய உதவிகள் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு பார்க்கும் பொழுது ராசிநாதன் சுக்கிரன் மறைந்திருந்தாலும் உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு ஏற்படும். செவ்வாயுடைய சஞ்சாரத்தால் மன நிம்மதியும் மனோதிடமும் உங்களுக்கு உண்டாகலாம். தெளிவான சிந்தனையுடன் எதிலும் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு துலாம் ராசி நேயர்களுக்கு கிடைக்கலாம். முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. புதிய நபர்களின் அறிமுகம் இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு துலாம் ராசி நேயர்கள் உற்சாகமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கலாம். திடீர் செலவுகள் ஏற்படும். வாகனங்களில் செல்லும் போது அதிக கவனம் கண்டிப்பா உங்களுக்கு அவசியம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இதுல இருக்கக்கூடிய தடைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கலாம். போட்டிகள் குறையக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீர்கள். அதே போல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் எதையுமே பார்த்தீங்கன்னா தெளிவாக சிந்தித்து வெற்றி பார்க்கக்கூடிய ஒரு பொன்னான நேரம் அப்படின்னு சொல்லலாம். சூரியனுடைய சஞ்சாரத்தால் புதிய பதவிகள் துலாம் ராசி நேயர்களுக்கு கிடைக்கலாம்.
குடும்பஸ்தானத்தை குருவும் சனியும் பார்க்கிறார். இதனால துலாம் ராசி நேயர்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் தெரியலாம். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த பிரச்சனைகள் தீரலாம். பிள்ளைகள் பற்றிய கவலை இந்த காலகட்டத்தில் நீங்கலாம். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி தகுந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமான பலன் மட்டுமே கிடைக்க போகுது. காரியங்களை செய்து முடிப்பதில் திறமையானது வெளிப்படும். இதனால உங்களுக்கு பண வரத்து கூட அதிகரித்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல துலாம் ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கலாம். மனக்கவலை உங்களுக்கு அடிக்கடி உண்டாகலாம். வீண் அலைச்சலும் அதனால சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழல் கூட உங்களுக்கு உருவாகும். உடல் சோர்வு இதனால உங்களுக்கு ஏற்படும். இதனால உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதே பார்த்தீங்கன்னா எதிலும் கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்க. வீண் அலைச்சலை தவிர்க்கலாம். வேலையில் கவனம் செலுத்துவது நல்லது. அதே போல அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம். அதே நேரத்தில் பல தடைகளை தாண்டி செயல்படக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகும். நீங்க எதிர்பார்த்த லாபம் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். செயல் திறமையானது வெளிப்படும். சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரலாம். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு பார்க்கும் பொழுது கல்வியில் நினைத்ததை விட கூடுதல் பாடங்களை படிக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். இதனால மனம் தளராது செயல்பட்டீங்கன்னா வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல அடுத்ததாக பாத்தீங்கன்னா துலாம் ராசியில சித்திரை 3 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு பார்க்கும் பொழுது எடுத்த காரியங்களில் சாதகமான போக்கு உங்களுக்கு தெரியலாம். மகளிர் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழல் உங்களுக்கு உருவாகும். பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக துலாம் ராசியில சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு பார்க்கும் பொழுது மன அமைதி உங்களுக்கு கிடைக்கலாம். காரிய தடைகள் அனைத்துமே விலக போகுது. உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள், கனவுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு நிறைவேறும். இந்த காலகட்டத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு மரியாதையும் அந்தஸ்தும் கண்டிப்பா அதிகரிக்கும். பயன் தரும் காரியங்களில் நீங்க ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பெருக்கலாம். எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்கள் மூலம் உங்களுக்கு பல நன்மைகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்ததாக துலாம் ராசியில விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு பார்க்கும் பொழுது மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பெறுவீர்கள். எதிர்பாலினத்தவரால் காரியம் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கலாம். எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியலாம். புதிய ஆர்டர்கள் வந்து சேரலாம். பழைய பாகிகள் வசூல் செய்வதில் நீங்க ஆர்வம் காட்டுவீர்கள். ஸோ துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு இப்படி தாங்க இருக்க போகுது. அதே போல் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி நேயர்கள் என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் துர்க்கை அம்மனை வாரம் தோறும் தவறாமல் வெள்ளிக்கிழமை அன்று வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கலாம். இதனால நீங்க நினைத்த விஷயங்கள் கண்டிப்பா நிறைவேறும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கவலை கண்டிப்பா தீரலாம். அதே போல இந்த மாதிரி தெய்வங்களை வெளிப்பாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி நேயர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்யலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா குல தெய்வத்தை வழிபடுவது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். குல தெய்வத்துடைய பரிபூரண ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைத்தா உங்கள் வாழ்க்கை ஒரு பாசிட்டிவான எனர்ஜியாக இருக்கலாம். ஸோ துலாம் ராசி நேயர்கள் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி கோவில் குளங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு நல்லதுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக துலாம் ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
துலாம் ராசி நேயர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.